ஹாய், வெல்கம் டு நிலா சமையல். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். பொடிகள் எது அதிகமாக யூஸ் பண்ணாமல் செய்யலாம் வாங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, ட்ரை கொத்தமல்லி. 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ரெட் சில்லி மட்டும் போட்டிருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அது தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், 2 டொமேட்டோ சேர்த்துருக்கேன். அப்புறம் இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு, அது வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்தாலே அதில் வந்து தண்ணி விடும். தண்ணி விட்டதும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு
மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டா நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு சுண்டி வந்துடும். அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். இது வந்து சப்பாத்தி, ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் காம்பினேஷன். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு